How are you? So in the last class we saw this prose piece, right? The night the ghost got in. Actually in the first video la வந்து நான் வந்து supplementary reader பதில் supplementary reader அப்படினு கொடுத்திருப்பேன் இந்த prose க்கு பதிலா. So yeah, please ignore that and please correct that. And yeah, so the night ghost got in prose piece ல வந்து நம்ம வந்து பாதி complete பண்ணிட்டோம் half. And the thing is வந்து அந்த வீட்ல வந்து ghost வந்திருக்கா இல்ல like திருடங்க வந்திருக்காங்களா burglars வந்திருக்காங்களா அப்படினு சொல்லிட்டு we don't know still. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ ரெடியாக வந்து லைக் இந்த டோர் கிட்ட வந்து வெயிட் பண்ணுறாங்க அண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கீழே போய் யார் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியல. பிகாஸ் கீழே தான் வந்து கோஸ்ட் இருக்குது அப்படின்னு பர்க்லர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி மதர் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நரேட்டர் இஸ் திங்கிங் தட் கோஸ்ட் இஸ் இன் தி கிரவுண்ட் ஃப்ளோர். பட் ஸ்டில் நரேட்டர் வந்து நான் போய் வந்து ஓப்பன் பண்ணுறேன் டோரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க மதர் வந்து லைக் ஷீ இஸ் டெல்லிங் you haven't a stitch on, so like ஒரே ஒரு டவல் மட்டும் தான் கட்டிருக்க, you don't have any clothes on you, so you would catch a death. so சீக்கிரம் வந்து உனக்கு லைக் யாராவது கீழே சப்போஸ் வந்து திருடுங்க இருந்தாங்க அப்படின்னா உன்னை கொன்றுவாங்க, அதனால வந்து you should not go அப்படின்னு சொல்லிட்டு telling. okay, and சீக்கிரம் வந்து அவருடைய டவல் வந்து திரும்ப ரொம்ப டைட்டாக கட்டிக்கிறாரு. கட்டிட்டு யா ஸோ அவங்களோட ஹெவி ஃப்ரண்ட் டோர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. திக் பிவெல்டு கிளாஸ், அதாவது பிவெல்டு அப்படின்னா ஸ்லோப் மாதிரி, அதாவது சரிவாக இருக்க கிளாஸ். ஓகே, ஸோ அந்த திக் பிவெல்டு கிளாஸ் மாதிரி கிளாஸ் வச்சு ஒரு ஃப்ரண்ட் டோர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிக்காக ஹெவியாக இருக்குது. பட் போலீஸ் வாட் தே டிட் இஸ் ஐ குட் ஹியர் த ரெண்டிங் ஆஃப் wood and splash of glass on the floor. ஸோ வந்து rending அப்படின்னா அந்த மரத்தை வந்து லைக் they cut. okay, so using some instruments they tearing to pieces. okay, so வந்து அதை பீஸாக வந்து கட் பண்ணி அந்த வுட்டோடு சேர்த்து அந்த கிளாஸும் வந்து கீழே வந்து நொறுங்கி விழுந்துருது. ஸோ அப்படி தான் வந்து they opened the door because there is no one to open the door, right? ஸோ இவங்களால வந்து கீழே போய் டோரை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ definitely the police has to what அவங்க வந்து உடச்சிட்டு தான் உள்ளே வரணும். ஸோ வந்து உடச்சிட்டு வந்து இவங்க உள்ளே வந்துடுறாங்க. their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room. ஸோ அவங்க கையில் வச்சுருக்க லைட் வந்து ஃபுல்லாக லிவிங் ரூம் ஃபுல்லாக வந்து லைக் அடிக்குது. அண்ட் யா டைனிங் ரூம் வழியாக வந்து கிறிஸ்கிராஸ் ஆகி அந்த லைட் வந்து போகுது. அதாவது இவங்க எல்லா ரூம்லேயும் வந்து லைட் அடித்து பார்த்துட்டு இருக்காங்க கீழே. ஸ்டாப் இன்டு ஹால்வேஸ், அதாவது ஸ்டாப்னா என்ன, குத்துறது. ஓகே, ஸோ ஹால்வேஸ் மீன்ஸ் அந்த லைட் வந்து இப்படி குத்தி லைக் நாட் எக்ஸாக்ட்லி ஸ்டாபிங், அந்த லைட் வந்து இப்படி பாஸ் ஆகிறது வந்து லைக் ஆத்தர் வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஸ்டாப் இன்டு ஹால்வேஸ், அந்த ஹால்வேஸ்லாம் அந்த லைட் வந்து க்ராஸ் ஆகி போகுது. ஷார்ட் அப் த ஃப்ரண்ட் ஸ்டேர்ஸ் அண்ட் ஃபைனலி அப் த பேக். ஓகே, ஸோ அப்படி வந்து ஃப்ரண்ட் ஸ்டேர்ஸ்லேருந்து அந்த லைட் அடித்து அவங்க பேக் ஸ்டேர்ஸ் வரைக்கும் வந்து பார்க்குறாங்க. இஃப் எனி ஒன் இஸ் தேர் ஆர் நாட், த பர்க்லர் இஸ் தேர் ஆர் நாட். தே காட் மீ ஸ்டாண்டிங் இன் மை டவல். ஸோ அங்கே யார் இருக்கா, நரேட்டர் தானே நிற்கிறாரு. ஸோ வந்து டவலோட வந்து லைக் நரேட்டர் வந்து அங்கே நிற்கிறது வந்து போலீஸ்மேன் வந்து பார்க்குறாங்க. ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. பிகாஸ் தே தாட் தட் இவங்களுக்கு வந்து யார் அந்த வீட்டு சொந்தக்காரங்க யார் வந்து லைக் திருடுங்கன்னே தெரியாதுல்ல. ஸோ தேர் ஆஸ்கிங் லைக் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறப்ப ஐ லிவ் ஹியர் சார், ஸோ நான் இங்கே இருக்கிறவன் தான் சார், ஐ எம் நாட் அ பர்க்லர் அப்படின்னு சொல்லிட்டு narrator is telling. Then the officer in charge reported to the mother, no sign of nobody lady, he said. okay, so கீழே இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்சார்ஜ்ன்னு இருப்பாங்களா, லைக் ஹையர் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து இங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே, நாங்கள் லைட் அடித்து எல்லாமே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அந்த மதர்கிட்ட வந்து the police officer is telling, must have got away, what he like. ஸோ ஒரு வேளை வந்து தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு the police officer is asking. There were 2 or 3 of them, mother said, whooping and carrying on slamming doors. okay, எப்படி ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஏன்னா மதருக்கு வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 2-3 பேரோடைய லைக் கால் நடக்கிற சத்தம் மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டிருக்கு. ஸோ ஷீ செட் லைக் 2 or 3 members வந்து அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு டோர்ஸை வந்து தட்டிட்டும் இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு the mother is telling to the police officers. Funny, said the cop, all your windows and doors was locked on the inside, tight as a tick. okay,
ஸோ சான்ஸே இல்லையே, ரொம்ப ஃபன்னியாக இருக்கே. ஏன் அப்படின்னா யாருமே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நாங்களே வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்ப உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லா விண்டோஸும் எல்லா டோர்ஸும் வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உடச்சிட்டு இந்த டோரை வந்து லைக் உடச்சிட்டு வந்தோம். எப்படி வந்து லைக் திருடிங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு the police officer is telling. Downstairs we could hear the tromping of the other police. ஸோ இவங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேலே வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராம்பிங் மீன்ஸ் அவங்க நடக்கிற அந்த அழுத்தி நடக்கிற சத்தம் தான் ட்ராம்பிங்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து நடந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸ்டில் லைட் அடிச்சு ஏதாவது பொருள் கிடைக்குமா, அதாவது பர்க்லர்ஸ் வந்திருந்தா ஏதாவது லைக் எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருந்திருப்பாங்களா. ஸோ தே ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங். போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ். டோர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன். ஸோ யாங்க்டு மீன்ஸ் புல்ட் வித் அ ஜெர்க், அதாவது ரொம்ப டைட்டாக டக்குன்னு டோரை திறக்கிறது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் யாங்க்டு, ஒரு ஜெர்க்கோட திறக்கிறது. ஓகே, ஸோ அந்த டோர்ஸை வந்து கஷ்டப்பட்டு லைக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க எல்லா ரூம்ஸ்லையும். அப்புறம் ட்ராயர்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. And windows were shot up and pulled down. So the windows open பண்ணி பார்க்குறாங்க. And yeah, ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து லைக் நகட்டிட்டு and furniture fell with dull thumbs. ஸோ சில ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து லைக் தள்ளி விடுறது சவுண்ட்லாம் வந்து கேட்குது. A half dozen police emerged out of the darkness of the front hallway upstairs. ஸோ அப்ஸ்டேர்ஸில் வந்து half dozen policemen வந்து டார்க்னஸ்லேருந்து தேடி முடிச்சுட்டு they came out. They began to ransack the floor. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே ஃப்ளோரில் அப்படியே ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ransack மீன்ஸ் சர்ச்சிங் thoroughly. ஓகே, ஸோ pulled beds away from walls. ஸோ வால்ஸ்லேருந்து அந்த பெட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. துணி எல்லாத்தையுமே வந்து லைக் எடுத்துட்டு அந்த ஹூக்ஸ் அந்த க்ளாசெட்னு வச்சுருப்பாங்களா, அதாவது தர மாதிரி போட்டு, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க வந்து பார்க்குறாங்க. தென் சூட் கேஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே. ஒன் ஆஃப் தெம் ஃபவுண்ட் இன் ஓல்ட் zither that Roy had won in a pool tournament. ஸோ ராய் அப்படின்றது இட்ஸ் அ ஃபேமிலி மெம்பர் ஆஃப் த நரேட்டர். ஸோ ராய் வந்து ஒரு டோர்னமெண்ட், ஒரு பூல் டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு zither அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ அது வந்து இவருக்கு வந்து ப்ரைஸாக வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரைஸாக வந்து அந்த zither இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ லுக் ஹியர் ஜோயி, he said, strumming it with a big paw. The cop named Joey took it and turned it over. ஸோ வந்து லைக் அதை வந்து எடுத்துட்டு வந்து ஜோயி அப்படின்னு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து அவருடைய பா வச்சு அதை வந்து லைக் ஸ்ட்ரம்மிங் இட் மீன்ஸ் அதை லைக் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் லைக் ஒரு சவுண்ட் மேக் பண்ணிட்டு இங்கே பாருங்க இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயி அப்படின்ற ஒரு காப்கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ the cop named Joey took it and turned it over. ஸோ அவர் அதை வாங்கி பார்த்துட்டு இப்படி திருப்பி பார்த்துட்டு what is it அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ இட்ஸ் an old zither or guinea pig used to sleep on. ஸோ இது வந்து ஒரு ஓல்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் தான் எங்களுடைய கினியா பிக் வந்து தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை கினியா பிக்? கினியா பிக் அப்படின்னா அது வந்து ரோடெண்ட் மீன்ஸ் அது ஒரு லைக் கைண்ட் ஆஃப் அனிமல், ரேட் மாதிரி. ஸோ ரேட் மாதிரி இருக்கிற ஒரு சவுத் அமெரிக்கன் ரோடெண்ட். ஸோ வந்து வீட்டில் வளர்க்குற ஒரு எலி மாதிரி இருக்கிற ஒரு அனிமல். ஓகே, ஸோ டெய்ல்லெஸ், அதாவது வால் இல்லாத ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு ரோடெண்ட். ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து இது வீட்டில் வளர்த்துருக்காங்க போலக்க. ஸோ அது வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் தூங்கும் போலக்க. ஸோ அதை வந்து நரேட்டர் வந்து சொல்கிறாரு, இதில் தான் வந்து எங்களுடைய நாங்கள் வளர்த்த அந்த கினியா பிக் இருக்குல்ல, ஸோ இதோட நேம் தான் கினியா பிக், பட் ஆக்சுவலி இட் இஸ் அ ரோடெண்ட் ஆர் ரேட் வி கேன் சே. ஓகே, ஸோ அது வந்து இது மேலே தான் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு the narrator is telling. It was true that the pet guinea pig we once had would never sleep anywhere except on this zither, but I should never have said so. So இது உண்மைதான். ஆனாலும் நரேட்டர் வந்து எதுக்கு நம்ம இதை போய் சொன்னோம், பேசாட்டி இதை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இதை போய் எங்களுடைய ரோடன்ட் இதில் தான் தூங்கும் அப்படின்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நரேட்டருக்கு தோணுது. ஓகே, அண்ட் ஜோய் அண்ட் அதர் காப் லுக்ட் அட் மீ அ லாங் டைம். இவங்க போலீஸ் என்னடா இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து முழிச்சிட்டு வந்து லைக் நரேட்டரை வந்து பார்க்குறாங்க. தே புட் தி zither பேக் ஆன் தி ஷெல்ஃப். திரும்ப வந்து அந்த zither வந்து ஷெல்ஃப்லேயே வச்சுட்டு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. தென் நோ சைட் ஆஃப் நத்திங் செட் தி காப் ஹூ ஹட் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கன் டு மதர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார்ல லைக் பேசினார்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே எந்த ஒரு சைனுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையே, there is no evidence that a burglars had entered your house அப்படின்னு சொல்லிட்டு he is telling to the mother. The lady seems
hysterical. So they all nodded but said nothing, just looked at me. So இந்த லேடி வந்து கொஞ்சம் ஹிஸ்டரிக்கலாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லவும் எல்லாருமே வந்து தலையாட்டுறாங்க. nodded means they shook their head. ஓகே, ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலி லைக் அன்ஸ்டேபிள் தான் ஹிஸ்டரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்களா இந்த லேடி, அவங்க உண்மையை சொல்கிறாங்களா என்னன்னு தெரில அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒரு வேளை இவங்க இமேஜின் கூட பண்ணிட்டு சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மதரை வந்து இவங்க சொல்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அண்ட் யா, in the small silence we all heard a creaking in the attic. டக்குன்னு ஒரு க்ரீக் சவுண்டு. ஓகே, லைக் ஏதோ ஒரு க்ரீக்கான சவுண்ட். என்ன அப்படின்னா அட்டிக்லேருந்து வருது. அட்டிக்கில் யார் படுத்துட்டு இருக்கான்னு நம்ம ஆல்ரெடி இந்த லெசனில் பார்த்தோம். கிராண்ட் ஃபாதர் வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்தோம்ல. தட் கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஸ்டாண்டிங் ஓவர் இன் பெட். வாட்ஸ் தட் snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. Okay, so 5 to 6 cops வந்து வேமா வந்து அட்டிக் டோரை நோக்கி வந்து அவங்க வந்து ஓடுறாங்க. ஓடி வந்து இவர் நரேட்டர் வந்து இன்டர்வீன் பண்ணி அதாவது நடுவில் போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா மேலே அட்டிக்கில் என்னோட கிராண்ட் ஃபாதர் தான் தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி they are police officer, right? They were very alert, right? So they want to go to the attic and want to see who's there. Okay, and yeah, I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. Okay, so ஸோ வந்து கிராண்ட் ஃபாதர்கிட்ட வந்து அன்அனௌன்ஸ்டாக இல்லை ஈவன் அனௌன்ஸ் பண்ணி போனாலே வந்து அவர் ரொம்ப பேட் மூடில் இருப்பார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து லைக் ஒரு ஃபேஸ் மாதிரி. என்ன அப்படின்னா ஜென்ரல் மீட் அப்படின்ற ஒரு மேன். ஓகே, ஸோ அவருடைய ஃபாலோயர்ஸ் அண்டர் ஸ்டெடி ஹேமரிங் பை ஸ்டோன் வால் ஜாக்சன் வர் பிகினிங் டு ரெட்ரீட் அண்ட் ஈவன் டெசர்ட். ஓகே, ஸோ இவருடைய இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா ஜென்ரல் மீட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாகவும் அவருடைய மென் ஆக்சுவலி திஸ் இஸ் ஆல் த ரியல் பர்சன்ஸ் who were in that time like rebels madri we can say. So today what is your homework is you have to find out who this General Meade is and who this Stonewall Jackson is. Okay, and இவங்கெல்லாம் ஜென்ரல் மீடோடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிராண்ட் ஃபாதர் வந்து இமேஜின் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் அ ஓல்ட் பர்சன், ரைட்? ஸோ இவருடைய திங்கிங்லாம் ரொம்ப லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ யா, ஸோ டுடே ஹோம்ஒர்க் இஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஹூ ஜென்ரல் மீட் is and Stonewall Jackson is. Okay, so yeah, next I'll tell it in the tomorrow video for that answer. Okay, so அதுக்கு முன்னாடி நீங்க find out பண்ணிருக்கணும். Okay, just search. And when I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army. Okay, so grandfather வந்து லைக் அவரே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். என்ன அப்படின்னா இந்த மென் எல்லாமே ஜென்ரல் மீட்ஸ்னு ஒருத்தருடைய ஆர்மியிலேருந்து லைக் நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மீட்ஸ் ஆர்மியிலேருந்து இந்த அட்டிக்கில் வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு இந்த கிராண்ட்ஃபாதர் வந்து இவரே இமேஜின் பண்ணிட்டாரு. ஸோ he bounded out of bed wearing a long flannel night gown over long woolen pants. So bedல இருந்து இவர் என்ன வந்து லைக் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு they described he wore a long flannel night gown போட்டிருக்காரு and woolen pants போட்டிருக்காரு, ஒரு நைட் கேப் போட்டிருக்காரு and ஒரு leather jacket போட்டிருக்காரு. Okay, so the cop must have realized at once the indignant white-haired old man belonged to this house. So பார்த்தோன்னே வந்து நைட் ட்ரெஸ்ல இருக்கிறதுனால போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா இவர் வேற யாரும் வந்து பர்க்லர் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு the police officersக்கு. Okay, and yeah, but they had no chance to say so. பட் அவங்களால சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா பேக் யூ கவர்ட்லி டாக் ரோட் கிராண்ட்ஃபாதர், அதாவது கோழை நாய்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு இந்த கிராண்ட்ஃபாதர் வந்து பேக் டு த லைன்ஸ் யூ காட் டேம் லிவர்ட் கேட்டில், திரும்ப பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு லைக் கத்த ஆரம்பிச்சிடுறாரு கிராண்ட்ஃபாதர். வித் தேட் ஹி ஃபெச்ட் த ஆஃபீஸர் ஹூ ஃபவுண்ட் த ஜிதர் அ ஃப்ளாட் handed smack alongside his head that sent him sprawling. Okay, so டக்குன்னு வந்து லைக் ஒரு ஸ்மாக் மாதிரி ஒரு அடி மாதிரி வந்து லைக் ஒரு ஜிதரை வந்து எடுத்தார்ல அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்மாக் மாதிரி கொடுத்துடுறாரு ஹெட் சைடில். ஸோ அவர் வந்து கீழே ஸ்ப்ரால் ஆகி வந்து விழுந்துடுறாரு. ஓகே, ஸோ வந்து அடிச்சிடுறாரு. த அதர்ஸ் பீட் ரெட்ரீட் பட் நாட் எனஃப். அவங்க எல்லாமே வந்து லைக் கொஞ்சம் பின்னாடி போயிடுறாங்க பயந்துட்டு. ஓகே, ஸோ ரெட்ரீட் மீன்ஸ் கோயிங் பேக்.
grandfather grabbed Zither's gun from its holster. ஸோ ஒரு டக்குன்னு ஒரு ஜிதர் வந்து எடுத்தாருல, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை வந்து அடிச்சு கீழே தள்ளிட்டார்ல, ஸோ அவருடைய கன்னை வந்து அந்த ஹோல்ஸ்டர்லேருந்து எடுக்கிறாங்க. ஹோல்ஸ்டர் மீன்ஸ் அந்த கன் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும்ல, ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஹோல்ஸ்டர். ஸோ அந்த ஹோல்ஸ்டர்லேருந்து கன்னை வந்து இவர் எடுத்துடுறாரு, அந்த போலீஸ்மேனுடைய கன்னை. ஓகே, அண்ட் லெட் ஃப்ளை. ஓகே, and the report seemed to crack the rafters. Smoke filled the attic. Okay, so the rafters means அந்த roofல இருக்கிறதா rafters னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து கிராக் ஆன உடனே அங்கேருந்து புகை மாதிரி அந்த அட்டிக் ஃபுல்லாகவே வந்து புகையாயிடுச்சு. A cop cursed and shot his hand to his shoulder. ஓகே, ஸோ அந்த காப்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில பிகாஸ் ஆஃப் திஸ் grandfather's activity. ஓகே, ஸோ they were pretty confused about what is going on in this house and என்ன நடக்குதுன்னே சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியல. இவர் இந்த grandfather வந்து கன் வேற கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. அண்ட் இவருக்கு வந்து வேற ஒரு இமேஜினேஷன்ல இவங்கெல்லாம் ஜென்ரல் நீட்ஸோட லைக் ஃபாலோவர்ஸ் ஆர் ஜென்ரல் நீட்ஸோடைய சோல்ஜர்ஸ் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் வி டோன்ட் நோ வாட் ஹீ டிட். ஓகே, ஸோ இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கன்னு வச்சு இவர் ஷூட் பண்ணாரா என்ன அப்படின்றத லைக் யா ஐ திங்க் டுடேஸ் கிளாஸ் இட் இஸ் இனஃப் அண்ட் வி வில் see the rest of the story in the next class. Okay students, so please read the lesson, read what so far we have discussed, and I also asked you gave you homework like to find out who's General Meadsman and who's Stonewall Jackson is. Okay students, take care, and this is the end of today's class and remaining story நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Bye students.